வணக்கம். நாம் இன்றைக்கு பிராண ஆற்றலை பற்றி ஒரு கதையின் மூலமாக மிக சுலபமாக தெரிந்து கொள்வோம். ஒரு பலூன் வியாபாரி வியாபாரம் நன்கு நடப்பதற்காக அவ்வப்பொழுது ஹீலியம் வாயு நிரப்பிய பலூன்களை காற்றில் விடுவார். ஹீலியம் வாயு காற்றை விட எடை குறைவானது. எனவே அந்த வாயு நிரப்பப்பட்ட பலூன்கள் வானத்தில் எழும்பி உயரே பறக்கும். ஒரு நாள் கடற்கரையில் நின்றபடி அவர் மஞ்சள், சிகப்பு, ஊதா என பல நிறங்களில் பலூன்களை வானத்தில் பறக்கவிட்டார். அப்பொழுது அவருடைய சட்டையை யாரோ இழுப்பதை உணர்ந்து குனிந்து பார்த்தார். அங்கே ஒரு சிறுவன், அதாவது ஏழை சிறுவன் நின்று கொண்டிருந்தார். அந்த சிறுவன் அவரிடம் கேட்டான், அண்ணா, கருப்பு நிற பலூன்களை காற்றில் விட்டால் அதுவும் மேலே போகுமா என்று கேட்டான். அதற்கு அந்த பலூன் வியாபாரி சொன்னார், வெளி நிறத்தில் என்ன இருக்கிறது தம்பி, பலூனின் உள்ளே என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்றார். வெறும் சாதாரண காற்றடித்த பலூன் உயரே எழும்பி பறக்காது. ஹீலியம் வாயு அடைத்ததுதான் மேலே எழும்பி போகும். அதுபோல வாழ்க்கையிலும் எவரும் உயரே போகலாம், முன்னேறவும் செய்யலாம். அது அவர்களுக்குள் எந்த அளவிற்கு பிராண ஆற்றல் இருக்கின்றன என்பதை பொறுத்தது தம்பி என்றார். இங்கே பிராணன் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நாம் பெரும்பாலும் பிராணன் என்றால் ஆக்சிஜன் என்றுதான் நினைப்போம். ஆனால் பிராணன் என்பது யூனிவர்சல் லைஃப் போர்ஸ், அதாவது பிரபஞ்சத்திலிருந்து நம் உடலுக்குள் வரும் ஒரு தூய்மையான ஆன்மீக சக்தி. இந்த சக்தியை நாம் எப்படி பெற முடியும் என்றால் அதற்கு நாம் தியானம் செய்ய வேண்டும். நாம் தியானத்தில் நம்மளுடைய கவனத்தை வெளியிலிருந்து உள்ளே திருப்பும் போது விழிப்புணர்வு, பற்றின்மை மற்றும் ஆழமான சுய கவனிப்பின் மூலம் நமக்குள் இருக்கும் தெய்வீகமான அமைதியான ஒரு பரந்த வெளி மெதுவாக வெளிப்பட தொடங்குகின்றது. இந்த அனுபவம் மேலும் ஆழமடையும் போது உங்களுக்குள் உறங்கி கிடக்கும் சக்தி இயல்பாக விழித்தெழுகிறது. நீங்கள் ஆழ்ந்த தியான நிலைக்கு செல்லும் போது உங்கள் உடல் எடை அற்றது போல மாறும். அப்போது உடலில் உள்ள 72,000 நாடிகளிலும் பிராணனால் நிரப்பப்படுகின்றது. இந்த பிராண ஆற்றலை உங்களால் பௌதீகமாக உணர முடிந்தது என்றால் அது உங்கள் ஆன்மீக பயணத்தின் மிக முக்கியமான அற்புதமான முதல் மைல்கல். ஆற்றலை உணர்வது மட்டும் போதாது, அதை வீணாக்காமல் உடலில் தக்க வைக்க வேண்டும். நமது பிராண ஆற்றல் பெரும்பாலும் கண்கள், அதாவது பார்ப்பதன் மூலமாகவும் மற்றும் வாய் பேசுவதன் மூலமாகவும் அதிகம் வீணாகிறது.